ஹலோ ஆல் ஜியாகிரஃபி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்மாஸ்பியரோட காம்போசிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியரோட ஆரிஜின் பற்றி நான் போட்டுட்டேன். நீங்கள் அதை என்ன பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தனியாக வந்து ப்ளேலிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டாபிக்குள்ளே போகலாம். நார்மலாக வந்து ஒரு அட்மாஸ்பியர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே இமேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பயோஸ்பியர். ஸோ மேலே இருக்கிறது வந்து அவுட்டர் ஸ்பேஸ். இந்த அவுட்டர் ஸ்பேஸ்க்கும் இந்த பயோஸ்பியர்னால் நம்மளோட எர்த்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேஸஸோட லேயர்ஸை தான் நம்ம அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கேஸஸ் அப்படின்றது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த அட்மாஸ்பியர் வந்து டைனமிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டாட்டிக் கிடையாது. ஸ்டாட்டிக்னால் ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்கும். பட் வந்து இந்த கேஸஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகுறதுனால தான் இந்த அட்மாஸ்பியர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம டைனமிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சரி, ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய கேஸஸ் வந்து இந்த அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆகும்போதே இருந்த கேஸஸ் தானா? ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த கேஸஸும் ஃபார்ம் ஆகலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அட்மாஸ்பியர் வந்து ஆரிஜின் ஆகும்போது இருக்கக்கூடிய கேஸஸ் வந்து இப்போ கிடையாது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் அப்படின்றது அதோட காம்போசிஷன் அப்படின்றது வந்து மாறி இருக்குது. ஸோ ஓசோன் வந்து அப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை அதிகமாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசோனோட இருக்கக்கூடிய அளவு அப்படின்றது கம்மியாகிட்டே போகுது. அதே நேரத்தில் CO2 அளவு அப்படின்றதும் அதிகமாகிட்டே போகுது. ஸோ அப்போது இருந்த அந்த அட்மாஸ்பியர் அப்படின்றது வந்து இப்போ கிடையாது. ஸோ இது சேஞ்ச் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்கானிக் எரப்ஷன், அதே மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் சொல்லலாம். நிறைய கெமிக்கல் பிரேக் டவுன்ஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸ் அப்படின்றது வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரே காம்போசிஷனில் இருக்கிறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ அட்மாஸ்பியர் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்றப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் உங்களுக்கு இமேஜில் கொடுத்துருக்க மாதிரி தான். ஸோ எர்த்தில் அட்மாஸ்பியர் அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்னா இங்கே நான் இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி தான் எர்த் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எர்த்தில் வந்து அட்மாஸ்பியர் அப்படின்றது ஒன்று இருக்கிறதுனால தான் இப்போ இருக்கக்கூடிய எர்த் அப்படின்றது வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியர் அப்படின்ற ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சைடு எப்படி இருக்கும், எக்ஸ்ட்ரீமாக ஹாட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு சைடு எப்படி இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோல்டாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னே வந்து உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். ஸோ ஒரு லிவிங் பீயிங் அப்படின்றது வந்து வாழ முடியாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய எர்த் அப்படின்றது வந்து இருக்காது. ஸோ அட்மாஸ்பியர் இருக்கிறனால என்ன பண்ணுது அப்படின்னா, சன்லேருந்து கிடைக்கக்கூடிய டெம்பரேச்சரை வந்துட்டு அது வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால டெம்பரேச்சரை வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளே வைக்குது. தேவையில்லாத டெம்பரேச்சரை வந்து வெளியில் வந்து தள்ளி விட்டுருது. ஸோ அட்மாஸ்பியர்னால் இந்த ரிஃப்ளெக்ஷன், டைஃப்ராக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து நம்மளோட லிமிட்டுக்குள்ளே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் இப்போ இருக்கக்கூடிய எர்த் அப்படின்றது வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த எர்த்தோட அட்மாஸ்பியர் எப்படி வந்து டெம்பரேச்சரை வந்துட்டு ஒரு லிமிட்லேயே வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அட்மாஸ்பியரையும் வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ க்ரீன் ஹவுஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்மளோட அட்மாஸ்பியர் அப்படின்றது ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரீன் ஹவுஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இல்லை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு சன் இருக்குது. இந்த சன்னோட லைட் எனர்ஜி அப்படின்றது வந்து ஒரு ஷார்ட் வேவ்ஸாக இல்லை இன்ஃப்ராரெட்டாக வந்துட்டு அந்த க்ரீன் ஹவுஸோட கிரவுண்டை வந்து ரீச் ஆகுது. அப்போ இந்த க்ரீன் ஹவுஸ் அப்படின்றது மோஸ்ட்லி வந்து டிரான்ஸ்பரண்ட் மீடியமில் தான் பில்ட் பண்ணுவாங்க. லைக் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வழியாக பாஸ் ஆகி அது என்ன பண்ணும் அப்படின்னா கிரவுண்டை ரீச் பண்ணும். ஸோ கிரவுண்டிலேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த க்ரீன் ஹவுஸுக்குள்ளவே வந்து அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொட்டேட் ஆகும். அதுக்குள்ளே வந்து எமிட் ஆகும். இப்படி எமிட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த க்ரீன் ஹவுஸுக்குள்ளே வந்து வார்மாக வந்து ஃபீல் ஆகும். இது வந்து வின்டர் சீசனாக இருந்தாலும் சரி, இல்லை நைட் டைமாக இருந்தாலும் சரி, நைட் டைமில் வெளியில் கோல்டாக இருந்தாலும் இந்த க்ரீன் ஹவுஸுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வார்மாகவே இருந்துகிட்ருக்கும். இதே மாதிரி தான் நம்மளோட அட்மாஸ்பியரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ரேஸ் அப்படின்றது, அதாவது சன்லைட்டில் இருந்து வரக்கூடிய ரேஸ் அப்படின்றது வந்து எர்த்தை ரீச் பண்ணும். எர்த்தை ரீச் பண்ணும்போது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லையோ இல்லை வந்து வாட்டர் வேப்பர் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே வந்துட்டு அந்த ஹீட் எனர்ஜி அப்படின்றது ஸ்டோர் ஆகி நைட் டைமில் வந்துட்டு அதை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் வந்துட்டு நம்ம வந்து நைட் டைமில் இருந்தாலும் நம்மளோட எர்த் அப்படின்றது வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் இன்னுமே வந்து ஒரு வார்ம் ஸ்டேட்டில்
வச்சுட்ருக்கனால தான் இங்கே இருக்க ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கலாம், இல்லை அனிமல்ஸாக இருக்கலாம், இவங்க எல்லாமே வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்தது வந்து அட்மாஸ்பியரோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விண்கல் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதை மீட்டியோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எர்த்தில் வந்து விழாமல் பாதுகாக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்மாஸ்பியர் தான். எப்படி அப்படின்னா, இந்த மீட்டியோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு எர்த்தை வந்து ரீச் பண்ணுறதுக்கு உள்ளே வருதுன்னு வைங்களேன், இந்த அட்மாஸ்பியருக்கும் அந்த மீட்டியோர்ஸ்க்கும் வந்துட்டு நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். இதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த மீட்டியோர்ஸ் வந்து எரிஞ்சிடும். ஸோ எரிஞ்சு ஒரு எரிக்கல்லாக மாறி அது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பலாவோ இல்லை ஒரு குட்டி கல்லாவோ மட்டுமே வந்து எர்த்தை ரீச் பண்ணும். ஸோ இதனால் இங்கே இருக்கக்கூடிய லிவிங் பீயிங் அப்படின்றது வந்து பாதுகாக்கப்படுது. அட்மாஸ்பியரோட காம்போசிஷன். ஸோ அட்மாஸ்பியரில் நிறைய கேஸஸ் வந்து இருக்குது. அதில் முக்கியமான கேஸஸை தான் இங்கே நான் டேபிளில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு என்சிஆர்டி புக்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இந்த டேபிள் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காம்போசிஷனை வந்து எப்போவுமே மறக்காதீங்க. ஸோ இதோட ஆர்டர் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இதை படித்து வச்சுக்கணும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் அப்படின்றது என்னால் முடிஞ்சது சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நைட்ரஜன். ஸோ அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்கக்கூடியது நைட்ரஜன், அடுத்தது ஆக்சிஜன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்தீங்க அப்படின்னா நோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நோ அப்படின்றது வந்து ஃபஸ்ட் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ரெண்டாவது ஆர்கன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, இவங்க 2 பேர். ஸோ நோ ஏசி. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா நோ ஏசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நியான் அண்ட் ஹீலியம் இருக்குது. ஸோ இது வந்து நேஷ்னல் ஹைவே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ ஏசி நேஷ்னல் ஹைவே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து நியான் அண்ட் ஹீலியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக இருக்கிறது கிரிப்டோ ஜெனான் ஹைட்ரஜன். சரிங்களா? ஸோ இதில் வந்து K into X அப்படின்னு K into H அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேயோட ஹெச்சை நடுவில் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ K into H அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அட்மாஸ்பியரில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேஸஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த கேஸஸில் வந்து சில கேஸஸ் பார்த்திங்கன்னா இனர்ட் கேஸஸ் ஒரு நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேலன்ஸ் இருக்க கேஸஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கெமிக்கல் பாண்டையோ இல்லை ரியாக்ட் ஆகக்கூடிய கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நோபல் கேஸஸ் அப்படின்றதுல வந்து ஒரு 7 கேஸஸ் இருக்கும். ஸோ இந்த கேஸஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னொரு கேஸ் கூட வந்து ரியாக்ட் ஆகாது, அவங்க தனியாகவே தான் இருப்பாங்க எப்போவுமே. ஸோ அவங்களெல்லாம் இனர்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ரியாக்ட் ஆவாங்க, இன்னொரு கேஸோட சேர்ந்து வந்து இன்னொரு கேஸையோ இல்லை ஒரு கெமிக்கல் பாண்டையோ வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஓசோன் வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஆக்சிஜனை க்ரியேட் பண்ணும், ஆக்சிஜன்லாம் சேர்ந்து ஓசோனை க்ரியேட் பண்ணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அட்மாஸ்பியரில் முக்கியமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸஸ், அதுக்கப்புறம் வாட்டர் வேப்பர். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகுலேட்ஸ் அப்படின்றது இந்த தூசி, இப்போ எரிக்கும் போது வரக்கூடிய சாம்பல், சாலிட் பார்ட்டிகல்ஸ், சாண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்ட்டிகுலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளோட அட்மாஸ்பியரில் அப்படின்றது இருந்துகிட்ருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேஸஸில் நான் நோபல் கேஸஸ் ஒரு இனர்ட் கேஸஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த கேஸஸை தவிர்த்து இந்த கேஸஸ் பார்த்திங்க அப்படின்னா 1% தான் இருக்கும். ரிமைனிங் 99% வந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரியான கேஸஸ் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அட்மாஸ்பியரில் 21% வந்து ஆக்சிஜன் தான். ஸோ இது வந்து இப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்குன்னா அதுக்கு வந்து முக்கியமான ஒரு தேவையான ஒரு கேஸ் என்னென்னா இந்த ஆக்சிஜன். ஏன்னா அது வந்து மூச்சு விடணும் அப்படின்னா நமக்கே பார்த்திங்க அப்படின்னா மூச்சு விடணுன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் அப்படின்றது தேவை. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து ஒரு ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா நம்ம நெருப்பு அப்படின்றது வந்து எரியாது. ஸோ ஆக்சிஜன் இருந்தால் தான் நெருப்பு அப்படின்றது வந்து எரியும். ஸோ அடுத்தது வந்து நைட்ரஜன் பார்த்திங்கன்னா நம்மளோட அட்மாஸ்பியரில் அதிக அளவு இருக்கிறது வந்து நைட்ரஜன் தான். இந்த நைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா இல்லை அப்படின்றப்போ வந்து நம்மளோட எர்த்தே வந்து எரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆக்சிஜன் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து நெருப்பு அப்படின்றது எரியும். இந்த ஆக்சிஜனை டைல்யூட் பண்ணி விடுறதும் பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன் தான். எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் எரிய வைக்கணும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வெறும்னே ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னா அந்த மொத்த உலகமே பார்த்திங்க அப்படின்னா எரிஞ்சிட்ருக்கும்.
ஸோ அடுத்தது வந்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து அடுத்த லெவலில் இருக்குது. ஸோ நம்ம ஷார்ட்கட்ஸ் படிச்சிருந்தோம். நோ ஏசி. ஸோ சி வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.038% வந்து இருக்குது. இது வந்து முக்கியமாக வந்து பிளான்ஸுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கேஸ். ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது பிளான்ட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. எதனால் அப்படின்னா ஃபாசில் ஃபியூயல்ஸை நம்ம நிறைய எரிச்சிட்ருக்கோம். ஸோ இதனால் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வந்து அதிகமாக வந்து எமிட் ஆகிட்டுருக்கு. ஸோ கிளைமேட் சேஞ்சுக்கு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ ஏன் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு ரொம்ப வந்து முக்கியமான கேஸ் அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது. ஸோ அதனால் எர்த் அப்படின்றது வந்து ரொம்ப வார்ம் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். இதனால் நிறைய டிசாஸ்டர் அப்படின்றது வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் இந்த கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரும் பார்த்திங்க அப்படின்னா எர்த்தோட அட்மாஸ்பியரில் 90 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. ஸோ இதில் வந்து இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி ஆல்ரெடி நிறைய என்விரான்மெண்ட்டில் பேசியாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கன் பார்த்திங்க அப்படின்னா 0.93% வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து ஓசோன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி 0.0006%க்கு கீழே தான் இருக்குது. அதுக்கும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நிறைய இடத்துல வந்து ஓசோனோட அளவு அப்படின்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃபார்ம் ஆகிற அளவை விட ஓசோன் வந்து டெஸ்ட்ராய் ஆகிற அளவு வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர்லேருந்து 25 கிலோமீட்டரோட ஆட்டிடியூடு அதுக்கு நடுவில் தான் இருக்கும். ஸோ நான் முன்னாடி வந்து இமேஜில் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த இமேஜை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக வந்து அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றது வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஓசோன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட்டில் இந்த ஓசோன் பற்றி பார்க்கும்போது சொல்லியிருந்திருப்பேன். ஓசோன் அப்படின்றது வந்து இப்போ வந்து கிரவுண்ட் லெவல்லையும் வந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஓசோன் அப்படின்றது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து என்விரான்மெண்ட்டில் நான் போட்டிருப்பேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இதோட முக்கியமான ஒரு பங்கு ஓசோனோட முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னா சன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேடியேஷன்ஸை வந்துட்டு இப்போ தடுக்கிறது தான் இதோட முக்கியமான பங்கு. ஏன்னா இந்த யூவி ரேடியேஷன் அப்படின்றது வந்து ஹியூமன் பீயிங்க்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்கின் கேன்சர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ அதை வந்து தடுக்கிறது இந்த ஓசோனோட வேலை தான். ஸோ இதை தவிர்த்து நிறைய நோபல் கேஸஸ் பார்த்திங்க இல்லை அதர் கேஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நியான், ஹீலியம், ஹைட்ரஜன், செனான் இந்த மாதிரியான கேஸஸ் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்துட்டு அட்மாஸ்பியரில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து வாட்டர் வேப்பர். ஸோ கேஸஸ் அப்படின்றது ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன். அடுத்து வாட்டர் வேப்பர் அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ வாட்டர் வேப்பர் அப்படின்றது வந்து H2O. ஸோ உங்களுக்கு வேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5% ஆஃப் வால்யூம் வந்துட்டு எர்த்தில் வந்து இருக்குது, எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருக்குது. இதில் இந்த வாட்டர் வேப்பர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவேட்டார் கிட்ட வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஈக்குவேட்டார் கிட்ட தான் அதிகமாக எவாப்ரேஷன் ஆகும். அதனால் வாட்டர் வேப்பர் அப்படின்றது ஈக்குவேட்டார் கிட்ட அதிகமாக இருக்கும். அதுவே நேரத்தில் போலார் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து இந்த வாட்டர் வேப்பர் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 90% ஆஃப் வாட்டர் வேப்பர் அப்படின்றது வந்து எர்த்தோட அட்மாஸ்பியரில் 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து வாட்டர் வேப்பர் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அண்ட் தென் இதில் வந்து அடுத்து பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சன்னோட ரேஸ் அப்படின்றது வந்து ஷார்ட் வேவ்ஸாக உள்ளே வருது. இந்த ஷார்ட் வேவ்ஸாக உள்ளே வரும்போது இந்த வாட்டர் வேப்பர் அப்படின்றது வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆக்ட் ஆகுது. அதாவது உள்ளே ஈஸியாக வந்து ஷார்ட் வேவ்ஸை உள்ளே அனுப்பிடும். அதே நேரத்தில் அப்சார்ப் பண்ண அந்த எனர்ஜியை வெளியில் ரிட்டன் அனுப்புது இல்லைங்களா எர்த் அனுப்பும்போது இந்த லாங் வேவ்ஸுக்கு வந்து லெஸ் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதை தடுத்து நிறுத்தி அதை வந்து எர்த்துக்குள்ளே வந்து ஒரு டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த வாட்டர் வேப்பர் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய ஷார்ட் வேவ்ஸை ஈஸியாக அது உள்ளே அனுப்பிடும். ஆனால் இங்கேருந்து இங்கே எர்த்துலேருந்து வெளியே போகக்கூடிய லாங்ஸ் வேவ்ஸை வந்து இது ஈஸியாக வந்து வெளியே அனுப்பாது அப்படின்றது தான் இல்லை சொல்கிறோம். ஸோ ஃபைனலி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட்டிகுலேட் மேட்டர். இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சாலிட் பார்ட்டிக்கல் நம்மளை சுற்றி அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்களாக இருக்கலாம், இல்லை ஸ்மால் ஆர்கானிசமாக இருக்கலாம், இல்லை சூட்டாக இருக்கலாம்,
இல்லைனா வந்து ஒரு போலன் கிரெயினாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாலிடாக இருக்கக்கூடிய துகள்கள் எல்லாத்தையும் வந்து பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோலார் ரேடியேஷன், அதாவது சன்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி இருக்கு இல்லையா, இதை அப்சார்ப் பண்ணுறது, ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, டைஃப்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பண்ணுறது வந்து இந்த பார்ட்டிகுலேட் மேட்டரோட ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஸோ ஸ்கை வந்து ப்ளூவாக இருக்கிறதுக்கு காரணமும் இவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய சால்ட் பார்ட்டிகல்ஸ், இவங்க வந்து ஒரு ஹைட்ரோஸ்கோபிக் நியூக்ளியாக ஒர்க் ஆகுறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு இந்த சால்ட் இருக்கு இல்லையா, இந்த சால்ட்டுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் அப்படின்றது வந்து கண்டென்ஸ் ஆகி ஒரு ட்ராப்லெட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதை தான் வந்து ஹைட்ரோஸ்கோபிக் நியூக்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த சால்ட்டோட பங்கு அப்படின்றது வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் இதை வந்து ஒரு ஹைட்ரோஸ்கோபிக் நியூக்ளி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.